அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அருள்வாக்கு ஜோதிடர் மெய்யப்பன் சோட்டானிக்கரன் பகவதி அம்மன் அருள்வாக்கு ஜோதிடர் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால், ரொம்ப தீவிரமாக பரவிக்கொண்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு எல்லாரையும் வேதனைப்படுத்திக்கிட்டு வருமானத்தை குறைச்சிக்கிட்டு கவலைகளையும் கஷ்டத்துக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகப்பட்ட கொரோனா, இது வந்தது எப்படி? இந்த எந்த கிரகங்கள் வீக்கினால் இது வந்தது? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த எந்த கிரகங்கள் வலுப்பெறுவதனால் இது நம்மளை விட்டு போகும், எப்போ போகும், அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். குறிப்பாக ஒரு நாட்டின் இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்து ஜாதகத்தை வச்சு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நம்ம கணிக்கிறோம். அவர் எப்படி இருப்போம், அந்த குழந்தை எப்படி இருக்கும், அது எப்படி வளரும், எப்படி படிக்கும், அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அதனுடைய எதிர்காலம், திருமணம், வாழ்நாள் பூரா எப்படி இருக்குன்றது நம்ம கணிக்கிறோம். அது அப்படி கணிக்கும் பொழுது நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த நாளை வைத்து தான் நாம் ஜோதிடம் கணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது எப்போது? 15/8/1947 மிட் நைட், இரவு 12 மணிக்கு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், ராசி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி என்று சொல்லக்கூடியது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த ராசி நட்சத்திரம். ராசி கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்க நல்ல அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக, ஆராய்ச்சியாளர்களாக, மருத்துவர்களாக, எல்லா விதமான இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்களாக, எதையுமே உடனே பார்த்தோடு தீர்மானிக்கக்கூடியவர்களாக, நிறைய பலன் பெற்றவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இயற்கையிலேயே பிறவிலேயே அவங்களுக்கு ஏற்படும். ஆக அந்த ராசியில் பிறந்த இந்தியா நல்ல பலன்களுள்ள செல்வாக்கான மேன்மையான ஒரு நாடாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. இனியும் அது அப்படி தான் விளங்கப் போகுது. அதில் எந்த குறைபாடும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் என்ன ஆகிப்போச்சு, இந்த சுதந்திரம் அடைந்தது ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் கூட ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், 3ஆம் வீட்டில் யார் இருக்கிறா? சந்திரன், குரு, சுக்கிரன், சனி, புதன் எல்லாம் 3ஆம் வீட்டில் உட்காந்துட்டாங்க. ஆக இப்படி அமைப்பு இருப்பது என்பது ஒரு ஜாதகிக்கோ இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகமாகப்பட்டு சில திசைகளில் தான் வாழ வேண்டும் என்று விதி இருக்குது. இப்போ பூமியில் இந்தியா எந்த திசையில்? தென்கிழக்கு திசையில் பூமியில் இந்தியா அமைஞ்சிருக்கு. தென்கிழக்கு திசை என்று சொல்லப்படுது அக்னி முழக்கம் அமைஞ்சு உட்காந்துருக்கு. அது அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் என்ன, அக்னியினால் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். சூட்டினால் வரக்கூடிய நோய்கள், ஆரம்ப காலகட்டங்களில் சூட்டினால் வரக்கூடிய அம்மை போன்ற பெரிய நோய்களால் இந்தியா பாதிக்கப்பட்டது. அதுக்கு மருத்துவங்கள் பார்த்து அதிலிருந்து நம்ம எரடிகேட் பண்ணிட்டோம். கூடுமான வரைக்கும் நம்ம அந்த நோய்களெல்லாம் இல்லை வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகளை பெற்றிருந்தோம். குறிப்பாக நீங்கள் சொல்லணும், எத்தனையோ கிரகங்கள் இருக்கலாம், நோய்களை பற்றி பேசக்கூடிய கிரகங்கள் நிறைய இருக்கிறது. ஆக இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட நோயை பற்றி பேசக்கூடிய கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். ஒன்று சூரியன், இன்னொரு ராகு, இன்னொரு கேது, இன்னொன்று சனி. இந்த 4 கிரகங்கள் சஞ்சாரத்தினால்தான் கொரோனா வைரஸ் என்பது எப்படி இந்த நாட்டில் பரவுது, அது எப்போ ஆட்சி அதனுடைய தனித்துவத்தை இழக்கும், எப்போ அதை நம்ம நாடு நம்ம முன்னெடுத்துக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த சூரியனோட ராகு கேது சனி இணையும் காலத்தில் தான் நாட்டில் பொருளாதாரம் ஏற்படும். டிசாஸ்டர், பேரிழப்புகளை சொல்லக்கூடிய புயல், மழை, நெருப்பு குழம்பு போன்றவர்கள் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு நோய் கிருமிகளை கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களாக அந்த காலகட்டங்களில் இருக்கும். அது எப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு சூரியனோட ராகு கேது சனி இணையும் காலத்தில்ங்க. அப்போ இந்தியாவுக்கு இல்லை, உலகத்துக்கே சூரியனோட ராகு கேது சனி அமைந்த காலம் 2019 ஏப்ரல் மாதம். அந்த 2019 ஏப்ரல் மாதத்தில் உலகத்துக்கே இந்த சூரியனோடு ராகு கேது சனி என்ற கிரகங்கள் அமைந்து இணைந்து செயல்பட ஆரம்பித்தது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் நாடு தள்ளி வரும் பொழுது 2019 அக்டோபர் மாதத்தில் இந்தியாவுக்கான அந்த இணைப்பு காலம் வந்தது. அப்போ இந்தியாவுக்கான அந்த இணைப்பு காலம் வந்தபோது என்ன சொன்னால், இந்தியாவில்
கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனாவோட தாக்கம் உள்ளே நுழைய ஆரம்பிச்சது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா தாக்கம் உள்ளே நுழைய ஆரம்பிடுது. என்னது, அகில இந்திய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரியன் தனக்கு நீச்ச ராசியான துலா ராசியில் இருக்கார். சூரியன் வந்து தனது நீச்ச ராசியான துலா ராசியில் இருக்கிறார். அப்படி இந்த துலா ராசியில் இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை கொடுக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் தனது பகை கிரகங்களின் பாதங்களில் பகை கிரகங்களின் பாதத்தில் நின்று இருந்தால் நோய் தீர்ப்பதில் அக்கறைப்பட மாட்டார். அந்த நேரத்தில் நம்ம நாட்டுக்கு நோய் வந்துருச்சு, ஆனால் அதை காப்பாற்ற வேண்டிய அந்த கிரகமாக இருக்கிற சூரியன் வந்து அக்கறை காட்ட மாட்டார். அக்கறை காட்ட மாட்டார்னா என்ன பண்ணுவாருன்னா, அவர் அக்கறை காட்டாத அளவுக்கு வேறு சில செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பும். கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புறதுனா என்ன, மழை, வெள்ளம், புயல், காற்று இந்த மாதிரி தொல்லைகளை கொடுப்பது, பற்றாக்குறைக்கு இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம், நிறைய இடங்களில் தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம், இவைகளில் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டங்களால் இந்த நாட்டம் என்பது கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்கிற நாட்டத்தை இந்திய ஜனங்களிடமிருந்தோ இந்திய அரசிடமிருந்தோ கொஞ்சம் தள்ளி வைப்பார். அப்போ கவனக்குறைவாக நடப்பதன் காரணத்தினால இந்த சூரியனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தற்போது சூரியனோட பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதுனால தான் புது வகையான கொரோனா நம்ம நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இவைகள் நீங்குவதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த கிரகங்கள் எப்படி நீங்கும் அப்படி என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்கணும்னு சொன்னால் என்ன நடக்குது, ஒவ்வொரு கிரகமும் தனது ஒரு தனிப்பட்ட கொள்கையை கொண்டதாக இருக்கிறது. அப்படி தனிப்பட்ட கொள்கைகள் கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஜாதகத்தை நம்ம கவனிக்க பார்க்கணும். தமிழ்நாட்டு ஜாதகத்துக்கு எப்படி 3ஆம் இடமான கழுத்து, தொண்டை அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி கிரகங்கள் அமைஞ்சு உட்காந்து கழுத்து, தொண்டை, நெஞ்சு, மார்பு போன்ற இடங்களில் பாதிப்பு கொடுக்கும். ஆயுட்காரகன் சனி இந்த இடத்துல வேலை செய்கிறார். அவர் ஆயுட்காரகன் சனி எதிர்வினையாற்றுவதன் காரணத்தினால தான் இறப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அது ஆயுட்காரகனான சனி நம்மை தாக்காமல் இருப்பதற்காகவும் இறப்புகள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்காகவும் நோய் நொடிகள் வைத்திய செலவுகள் அதிகமாக செய்யாமல் இருப்பதற்காகவும் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ ரிஷபலக்கணத்தில் இந்தியா வந்து ரிஷபலக்கணத்தில் சுதந்திரம் பெற்ற ஒரு காலகட்டங்கள் இருந்ததுனால அதோட கண்டினியூஷனாக தமிழ்நாட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து 3ஆம் இடமான கழுத்தில் 3ஆம் இடமான கழுத்தில் தொண்டையில் அமர்ந்து சனி பார்வை பெறுவதால் 3ஆம் இடமான கழுத்தில் தொண்டையில் சனி அமர்ந்து சனி பார்வை பெறுவதால் நெஞ்சு வலி, லங்ஸ் வீக் ஆகிறது, சுவாச உறுப்புகள் வீக் ஆகுது, சளி தொல்லை, இருமல் தொல்லை போன்றவர்கள் உருவாக்குவது, இவைகளெல்லாம் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக காது, மூக்கு, வாய், தொண்டை, லங்ஸ், இதயபூக்கள் என்ற இடங்களை பாதிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவுக்கு இந்த தொற்றின் வீரியம் அதிகமாக இருந்துச்சு. ஆகியவைகள் தான் விடுபட்டு வருவதற்காக நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். இதில் இன்னொன்று பெரிய இது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த குரு அதிசார பலன்னு சொல்லக்கூடிய ஒரு குரு வந்து அதிசார பயிற்சின்னு ஒரு பயிற்சி. குரு எப்போவும் பெயர்வார், வருஷத்துக்கு ஒருக்கா. குரு அதிசார பயிற்சி பெற்று பெயர்ந்தார். அதிசார பயிற்சி பெற்று பெயர்ந்தது எப்படின்னு சொன்னால் இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி. அப்போ ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப அதிக அளவில் அந்த கொரோனா பரவல் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. குரு பெயர வேண்டிய காலகட்டங்கள் வரும் வரைக்குமே, குரு பெயர வேண்டிய காலகட்டம் 14/9/2021 வரைக்குமே, அதுதான் அவர் முறையாக பெயர வேண்டிய காலகட்டம். இவர் கொஞ்சம் வேகமாக பெயர்ந்து வந்துட்டார். 6 மாதத்துக்கு முன்னாலே அதிசார பலன் பெற்று பெயர்ந்த காரணத்தினால அவர் முறையாக பெயர வேண்டிய காலகட்டம் சொல்லக்கூடிய 14/9/2021 வரைக்குமே, அதாவது குரு பகவான் வக்ரகதியிலிருந்து வக்ரகதியான கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு திரும்பக்கூடிய காலகட்டம் சொல்லக்கூடிய தேதி வந்து 14/9/2021 வரைக்குமே ரொம்ப ஆட்டம் கட்டுவார். ராகு, கேது, சனி, சூரியன், குரு எல்லா கிரகங்களுமே இப்போ இந்திய நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு ரொம்ப பகையான இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பகையான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால என்னாகுதுன்னு சொன்னால் ஆயுட்காரகனை தான் நம்ம தாக்கும்.
உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டும் இறப்பு அதிகமாக போய்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பற்றாக்குறைகள் நிறைய ஏற்படும். பற்றாக்குறைகள் நிறைய ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த அதிசாரம் பெற்ற ஒரு வருஷத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு 6 மாதம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கொள்ளுங்க. மீதி 6 மாதத்துக்கு பட்டி தானே கிடந்தாகணும். இந்த குரு அதிசார பலன் பெற்று சென்றதுனால ஒரு வருடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டிய பலன் 6 மாதத்தில் கொடுத்துட்டு ஓடிடுறாரு. இப்படி போகிறதுனால என்ன ஆகுது, பற்றாக்குறை அதிகமாக ஏற்படும் போது இந்த 6 மாத காலங்களுக்கு பற்றாக்குறை நிறைய ஏற்படும். இந்த 6 மாத காலத்துக்கு பற்றாக்குறை நிறைய ஏற்படும். என்ன, மருந்து பற்றாக்குறை நிறைய ஏற்படும். மருந்துகளோட விலை அதிகமாக போகும். இலவசமாக செலுத்தப்பட்ட ஊசி காசுக்காக செலுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதை செலுத்துவதற்கு ஜனங்க கையில் காசு இல்லாமல் தடுமாறக்கூடிய, பணம் இல்லாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதன் காலத்தில் நோய் மேலும் மேலும் மீண்டும் பரவக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆக செப்டம்பர் மாதம் வரைக்குமே இந்த வேகத்தை எவ்வளவு தான் நாம் வேகமாக முயற்சி எடுத்தாலும் கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆக அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், கட்டுப்படுத்துவதற்கான அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கட்டுப்பாட்டினால் கட்டுப்படுத்தலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கட்டுப்பாடினால் கட்டுப்படுத்தலாம். எப்படி? இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கிறது மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியமானது. டிஸ்டன்ஸ், தள்ளி நின்று பேசுகிறது. இது தும்மல் வரும்பொழுது கையை வச்சு தும்முறது. எந்நேரமும் கைக்குட்டை போன்றவற்றை கையில் வச்சுருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கைக்குட்டைகளை மாற்றுவது. அதற்கு பிறகு அப்பப்போ சோப்பு கொண்டு கைகளை நன்றாக கழுவிக்கொள்வது. சாப்பிடும் பொழுதும் சரி, சாப்பிட்ட பிறகும் சரி, சாப்பிடுவதற்கு முன்னாலேயும் சாப்பிட்றதுக்கு பின்னாலேயும் சரி நன்றாக சோப்பு போட்டு கை கழுவுவது. ஒரு பொருள்களை தொடும் பொழுது கூட பார்த்து ஜாக்கிரதையாக தொடுவது. இவைகளெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கிறோம். இப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிடுறாங்க, போகாமல் இருக்க முடியாது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு கெட்ட காரியம் போய் தாங்க வேண்டிய ஒரு கெட்ட காரியம் கூட இருக்கும், போகாமல் இருக்க முடியாது, என்னடா பண்ணல கவலைப்படக்கூடாது. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய எந்த கெட்ட காரியம் நல்ல காரியம் என்றாலும் நாம் ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும். மிக மிக மோசமான கொடிய வியாதி, இந்த மிக மோசமான கொடிய வியாதி என்பது ஒட்டுவதற்கு மிக எளிதாக ஒட்டிக்கலாம். சப்புன்னு போய் அப்பிக்கும். எப்படி பள்ளி அப்படியே சோத்தில் சப்புன்னு ஒட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோ அந்த மாதிரி இந்த கிருமியில் சப்புன்னு நம்ம விட ஒட்டிக்கும். ஒரு முறை ஒட்டினா போதும். அது மூக்கு மூலமாக, வாய் மூலமாக, காது மூலமாக, கண் மூலமாக எப்படி வேணால் உள்ளே போகலாம். கண்ணை பிச்சு கொடுத்துன்னு கண்ணை தேய்ப்பதோ, கண்ட இடங்களில் தண்ணீர் குடிப்பதோ இவைகளெல்லாம் வைத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நோயை நம்ம அதிகமாக நம்ம நம்மளை செலுத்திக் கொள்வதற்கான காலகட்டங்கள் இருக்குது. ஆக இந்த குரு அதிசார பலன் பெற்று சென்று விட்டதனால் திரும்ப குரு தன்னுடைய நிலையில் திரும்ப பயிற்சி நடக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் என்று சொல்லக்கூடிய அதே தேதியை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 14/9/2021 வரைக்குமே இந்த வேகத்தை குறைப்பது ரொம்ப 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 கஷ்டம். சுய கட்டுப்பாடு இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இறப்புகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நாம் அந்த செயல்பாடுகளை ரொம்ப கண்டிப்போடு செயல்படணும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜாதகத்திலேயே எந்த கிரகம் வலுப்பெற்று இருக்கிறது, எந்த கிரகம் வலுவிழந்து நிற்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சூரியன் வலுவிழந்து நின்றாலும் சரி, சனி வலுவிழந்து நின்றாலும் சரி, சந்திரன் வலுவிழந்து நின்றாலும் சரி, மிக மிக மோசமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்தியா இருக்கக்கூடிய தென்கிழக்கு திசையில் இந்த மாதிரி பாதிப்புகள் இந்தந்த கிரகங்களினால் இந்த காலத்தில் நடக்கணும்னு விதி. சரி, நான் இப்போ போய் எப்படியா தெரிஞ்சுக்கிறேன், ஜாதகத்தை எடுத்து போய் நான் ஒருத்தட்ட பார்க்க முடியாது, இப்போ தான் வெளியில் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்படி கிடையாது. தொலைபேசி மூலமாகவோ எப்படியோ ஒரு மூலமாகவோ யார் ஒருத்தர் மூலமாகவோ ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள்ட்டையோ நீங்கள் அணுகி என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்குது, எந்த கிரகத்தை நான் வலுப்படுத்தினால் நான் என்னுடைய வாய்ப்பை இப்போ தக்க வைத்துக் கொள்ள முடியும், என் குடும்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும், எனக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்து நிற்குது என்று சொல்லுவார். ஆக வலுவிழந்து நிற்கக்கூடிய கிரகத்தை நாம் போய் கிரகத்தை தாங்கி பிடிக்க முடியாது. வலுவிழந்து நிற்கக்கூடிய கிரகத்துக்கு இஷ்ட தெய்வமாக அந்த கிரகத்துக்கு சொந்த தெய்வம் எது, அந்த தெய்வத்திட்ட போய் நாம் முறையிடுவது. அது தெய்வத்தில் போய்தான் முறையிடணும்னு ஒன்றும் ஏன் கிடையாது. அந்த தெய்வத்தை நினைத்து நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த தெய்வத்தை நினைத்து வணங்குவது.
எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வத்தை நாம் இருக்கும் இடத்திலேயே இருந்து வணங்குவதன் மூலம் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் விட்டு நம்ம விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குலதெய்வத்தை அதிகமாக யாரும் நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நாளைக்கு போகிறோம் வர்றோம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்துட முடியும். முழுமையாக குலதெய்வத்தை யாருமே விரும்பி செயல்படுறதில்லை. ஆக இந்த குலதெய்வத்தை முழுமையாக நம்புவதும் ஜாதகதியாக நமக்கு வீக்காக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன என்று தெரிந்து அவைகளை வலுப்படுத்துவதும் நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகளாக இருந்தால் ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, அதாவது நம்ம செஞ்சுட்டோம் பரவாயில்ல நம்ம நல்லாயிடும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோம், வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் கத்திட்டு கிடக்காது, ஒன்றும் பிரச்சனை, நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போய் 10 நிமிஷம் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. வீட்டில் இருந்த நிலைக்கு அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற நிலைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சைக்காலஜிக்கலாக அவர் போக 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 சோகமாகிடுறாரு. வீட்டில் அவர் இருக்கும்பொழுது துடித்த துடிப்பு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உள்ளே நுழைந்த பிறகு போகும்பொழுது உள்ளே நுழையும் பொழுது அந்த துடிப்புகள், அந்த கவலைகள், அந்த பயம்லாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் நம்ம டாக்டரை பார்க்குற வரைக்குமே அவர் தெம்பாக இருப்பார். டாக்டரை பார்த்தோன்னே சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு அவர் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த வைத்திய முறைகள் தெரிஞ்சோடனே நீங்கள் தெம்பாக இறங்கி இதே தான் ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். இந்த கிரகம் வீக்காக இருக்குது, இந்த கிரகத்தை இப்படி வலுப்படுத்தினீங்கன்னா இந்த யாகங்கள் பண்ணுங்கள், ஹோமங்கள் பண்ணுங்கள். ஆக யாகங்கள் ஹோமங்கள்லாம் இப்போ பண்ண முடியாதா இருந்தாலும் ஒரு சில ஜோதிடர்கள் நாங்கள் பண்ணுறோம். யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறோம், யாரையும் அண்டை விடுறதில்லை, அவங்களோட ஜாதகத்தை வச்சு மட்டும் பண்ணுறோம். ஆக அந்த யாகங்கள் ஹோமங்கள் பண்ணி அவங்களுக்கு வீக்காக இருக்கக்கூடிய கிரகத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக என்ன நடக்குது, நமக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி. நமக்காக யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம உடம்புல ஒரு மாற்றம் தென்படுது பாரு, அதனால ஒரு மாற்றம் தென்படுது. அந்த வைப்ரேஷன் எனர்ஜியாகப்பட்டது என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த நோயின் தன்மையும் வலிமையும் குறைக்கும். சிந்தனைகள் வேறு பக்கம் செல்லும். நோயை பற்றியும் நினைக்க விடாது, சிந்தனைகள் வேறு பக்கம் செல்லும். அந்த சிந்தனைகள் வேறு பக்கம் செல்லும் பொழுது நாம் போனோம், டாக்டர் ஊசி போட்டு வந்தோம், இப்போ எனக்கு காய்ச்சல் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம திருப்தி எப்படி அடைகிறோமோ அதே மாதிரி நமக்காக ஐயா யோகம் பண்ணிட்டாங்க, நமக்காக ஹோமம் பண்ணிட்டாங்க, ஐயா சொன்ன கோயிலுக்கு நம்ம பூஜைக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து பூஜை பண்ணிட்டாங்க, நாமளே ஐயா சொன்ன மாதிரி காணிக்க முடிஞ்சு வீட்டிலே கும்பிட்டுக்கிட்டோம், ஆக இனி நமக்கு தாக்கம் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நோயை உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு இப்போ பூஜை பண்ணியாச்சு சாமி, உனக்கு இன்னமும் பயப்பட வேண்டியதில்லை, இன்னமும் உனக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா விளையாடுவேன். ஸோ அந்த வார்த்தையை கேட்ட ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள், அப்படி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு போய் குதிப்பான். அந்த காய்ச்சல் தன்மையோ அந்த சோர்வு தன்மையோ அவங்கள்ட்ட இருக்காது. இதுதான் சொல்லக்கூடியது மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்த சைக்காலஜிக்கல். இந்த சைக்காலஜிக்கல் என்பது யாகங்கள், ஹோமங்கள், நாம் இஷ்ட தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த இஷ்ட தெய்வத்துக்காக வேண்டி வீட்டிலேயே வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த காணிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு, இவைகளை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டு வருவதற்கான காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு அரசாங்கம் சொன்ன மாதிரி இந்த கபசுரக்கூடிய மரணத்தை தவிர வேறு நிறைய நமக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய கஷாயங்கள் இருக்குது, அவைகளை பயன்படுத்துவது, இவைகளெல்லாம் பயன்படுத்தும் பொழுதும் இந்த வைப்ரேஷன் ஏற்படுவதன் மூலமாகவும் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாகவும் நோயின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த செப்டம்பர், அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்ம அப்படியே பல்ல கழிச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த கிருமிகளோட பவர் குறைய ஆரம்பிக்கும். அந்த கிருமிகளோட பவர் குறைய ஆரம்பிக்கும். தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் பவர் குறைய ஆரம்பிக்கும். அந்த இந்தியாவின் பவர் குறைய ஆரம்பிக்கும். இந்த முதலாக காப்பாற்றப்படக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாக காப்பாற்றப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். ஆக முதலாக காப்பாற்றப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று தெரிவதனால அது வரைக்கும் நம்மளை எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா எச்சரிக்கையாக இருந்துடலாம். அது பெரிய கஷ்டம் கிடையாது. தடுப்பூசி போட்டுக்கிட்டே ஆகணும். இலவசமாக போட்டாங்கன்னா இப்போ காசு வாங்கி போடுறதா இருந்தாலும் கட்டணங்கள் செலுத்த வேண்டிய கட்டாயம் சொல்லி விட்டாங்க, தடுப்பூசி போட்டுக்கணும். இப்போலாம் 12 வயசுலேருந்தே தடுப்பூசி போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போல தெரியுது. ஆக அதற்கான பயன்பாடுகள் இப்போ எத்தனையோ செலவுகளை தவிர்ப்பதற்கு நம்ம தடுப்பூசி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு அரசாங்க ரீதியாகவோ பெரிய பெரிய கர்ப்ப தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் தான தர்மம் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஏரியாவை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இந்த கொரோனா ஆரம்ப காலத்தில் வந்தபோது ஹோமியோபதி ட்ரக்ஸ்
அவைகள் நிறைய தர்மஸ்தானங்கள் ஸ்தாபனங்கள் வந்து நிறைய தத்தெடுத்துக்கிட்டு அந்த ஹோமியோபதி மாத்திரைகளை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி யாரோ தர்மஸ்தானங்கள் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனையோ பேருக்கு இலவசமாக ஊசி போடுவதற்கான வாய்ப்பு வரும். அரசாங்கம் இலவசமாக போடுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த நோயிலிருந்து விடுபட்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சோட்டானிக்கரை தேவி பகவதி அம்மனுடைய அருள்வாக்கு மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெய்வத்தை நிந்தனை இல்லாமல் தெய்வத்தோடு ஒன்றி போய் தெய்வத்தை நம்பி செயல்படுவோமேயானால் கிட்டத்தட்ட 60-70% நோய் நம்மை தாக்காது. இதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த நோய் தாக்குவதற்கான காரணங்கள் இன்னும் பலவித காரணங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக முக்கியமான சிலவற்றை மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி இதிலிருந்து எப்படி விடுபட்டு வருவது என்பதை தெரிந்து கொண்டு தங்களை தாங்களே பாதுகாப்பு பண்ணிக்கொள்வது சிறப்பு என்று சொல்லுகிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சில விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.